ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் டுடே வந்து வெயிட் லாஸ் ரெசிபி என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஷாப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா, நைட்டே ஜீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்குள்ள ஜீரகத்தை நைட்டே ஊற போட்டு நல்ல மார்னிங் வந்து நல்லா கொதிக்க வச்சு இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே குடிக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணி வந்து 2 பாட்டிலில் கொண்டு வந்துட்டேன். அதில் ஒரு பாட்டில் வந்து ஜீரக தண்ணிங்கிறத உங்களுக்கு காணிக்கிறதுக்கு தான் நைட்டே ஊற போட்டு மார்னிங் நல்லாவே கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே இதுதான் குடிக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு, நான் பாருங்கள், சப்ஜா சீடும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் தண்ணியில் ஊற போட்டு அதுவும் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாதாம் பிஸ்லி வந்து ஆட் பண்ணல, ஒன்லி சப்ஜா சீட் மட்டும் ஆட் பண்ணி வெறும் தண்ணியில், லெமன் ஜூஸ்லாம் இல்லை, வெறும் தண்ணியில். ஏன்னா எனக்கு அல்சர் இருக்கனால ரெகுலராக லெமன் ஜூஸ் எடுக்க முடியாது. அதனால நார்மல் வாட்டரில் சப்ஜா சீடை ஊற வச்சு எடுத்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லி கஞ்சி இந்த மாதிரி பார்லியை நல்லா வறுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு 1 கப்பு தண்ணிக்கு 1 ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்லி கஞ்சி ரெடி ஆயிரும். இது கூட நிறைய தண்ணி எக்ஸஸாக ஆட் பண்ணிங்கன்னா பார்லி தண்ணி மாதிரியும் குடிக்கலாம். இது பார்லி கஞ்சி மாதிரி குடிச்சிருக்கேன். மிளகும் ஜீரகம் வறுத்து எடுத்து போட்டு உப்பு ஆட் பண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் இதெல்லாம் குடிச்சு போக வயிறு பசிக்கும் போது சாப்பிட்றதுக்காக சத்து மாவு தோசையும் இட்லி பொடியும் வச்சு தான் எடுத்து வந்திருக்கேன். 3 சத்து மாவு தோசையும் இட்லி பொடி. சத்து மாவு எப்படி வீட்லேயே நம்ம வந்து சுத்தமான முறையில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த மாவை வச்சு தான் நம்ம சத்து மாவு தோசை ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டு மார்னிங்லேருந்து மத்தியானம் 3 o'clock வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல் அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை வந்து அயன் கண்டென்ட் அதிகனால வீக்லி ட்வைஸாவது எடுத்துடணும்னு நினச்சிருக்கேன். ஸோ முருங்கைக்கீரை நல்லா தேங்காய் பூலாம் போட்டு சூப்பராக தேங்காய் எண்ணெய் விட்டு பொரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நட்ஸு பார்த்திங்கன்னா குக்கும்பர் சீடு, அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாத்தையுமே ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் விட்டு இதை நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் போல் காரப்பொடி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வந்திருக்கேன். ஸ்நாக்ஸாக இன்றைக்கி வந்து நட்ஸு தான். எல்லா சீட்ஸ் மட்டும் எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, குக்கும்பர் சீடு எல்லாமே போட்டு இந்த மாதிரி நெய் இல்லாட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் இல்லாட்டா ஆயில், பட்டர் எதுலனாலும் ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டும் காரப்பொடியும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வெயிட் லாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்த ஐட்டம் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். நேற்று நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 3 சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் எடுத்துக்கிட்டேன். அதோட வீடியோஸும் உங்களுக்கு சைடில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸில் வந்து பார்லி கஞ்சி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. பார்லி கஞ்சி இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து அதேமாதிரி ஜீரக தண்ணி நைட்டே ஊற போட்டு பண்ணுறது, அப்புறம் பாதாம் பிஸ்லியும் சப்ஜா சீடும் நைட்டே ஊற வச்சு மார்னிங் வந்து நம்ம லெமன் ஜூஸ் போடுறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில், போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லா நட்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்து வந்திருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல், சத்து மாவு தோசை, சப்ஜா சீட் வாட்டர், பார்லி கஞ்சி, ஜீரக தண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்னா டயட்டுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது, அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேடிஸாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம தான் ஃபுட்டு வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும், இல்லாட்டா ஏதாவது ஃபங்க்ஷன் வரும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பர்த்டே வரும், அந்த மாதிரி நம்ம வெளியே போக வேண்டியிருக்கும். வீட்லேயே ஏதாவது ஃபங்க்ஷன், தீபாவளி, பொங்கல், அப்புறம் சின்ன பிளேயர் சவுத்தி அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வரும்போது நம்மளே ஃபெஸ்டிவலுக்கு எல்லா ஐட்டங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ண தான் செய்வோம். பண்ணும்போது நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது, அப்போ சாப்பிட வேண்டியதான் வரும். அப்போ குவான்டிட்டியை கம்மி பண்ணும். அந்த மாதிரி நம்ம பண்ண மாதிரி நடக்காது நடைமுறையில். ஏன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம லேடிஸாக இருக்கும்போது எல்லாருக்கும் நம்ம அதை வந்து வச்சு கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த பொறுப்பில் இருக்கிறதுனால நம்மளால் வெயிட் லாஸ் வந்து பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இல்லை நம்ம என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்டோ பசங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரெகுலராக அவங்களுக்கும் அதே மாதிரி ஃபுட்டை கொடுத்தாச்சுன்னா
தினமும் ஒரு பஞ்சாயத்து தான் நடக்கும் வீட்டில். அதனால தான் பார்த்தேன். வீட்டில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும்போது அவங்களோடைய எல்லாரையும் மாதிரியே நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஃபுட்டு நம்ம அன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிறத நினச்சிட்டு மீதி டைம் எவ்வளோ நாள் இருக்குது அந்த டைமில் இந்த மாதிரி பார்லி கஞ்சி, கொல்லி கஞ்சி, இந்த மாதிரி ஜீரக தண்ணி குடிக்கிறது, அப்புறம் சத்துமாவு தோசை சாப்பிட்றது, அப்புறம் எவ்வளவோ ஐட்டம் இருக்குது. ஓட்ஸ்லேயே நிறைய நைட்டு ஊற வச்சு எடுக்கக்கூடிய பீட்டோல் வந்து விட்டமின் பீட்டோல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். மற்ற நாள் இப்போ நம்ம 30 நாளும் ஃபங்க்ஷன் வர போகிறதில்ல. 30 நாளும் நம்ம வந்து வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறதில்ல. அப்போ மீதி எத்தனை நாள் ஒரு 3-4 டேஸ் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமோ அந்த டேஸ் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். மந்த்லி எங்கேயாவது ஒன்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனோமோ அந்த டைமில் நம்ம வந்து வெயிட் லாஸ்லாம் மைண்டில் வச்சுக்காமல் நம்ம சாப்பிட்டுக்கலாம். மீதி நாள் ஹெல்த்தியாக எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது மட்டும் நான் இப்போ மைண்ட் செட்டில் எடுத்திருக்கேன். இதுதான் கண்டினியூ பண்ண முடியும் நம்மளால். வாக்கிங் நம்ம வந்து என்னைக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் கிடைக்குதோ அன்னைக்கெல்லாம் நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தான் வந்திருக்கேன். இப்படி நம்ம மைண்ட் செட் வந்துட்டால் மட்டும்தான் கண்டினியூ பண்ண முடியும். இல்லாட்டா நம்ம ரெகுலராக போகலையே, நேற்று போகல, அப்போ இன்னும் என்ன வாரத்தில் 2 நாள் தான் போக முடிஞ்சிருக்கு, மீதி 5 நாள் போகவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வேறு கமிட்மெண்ட் வரும். ஏன்னா வந்து பசங்களுக்கு எக்ஸாம் டைமாக இருக்கும், இல்லை வெளியே எங்கேயா போக வேண்டியிருக்கும், ஷாப்பில் வந்து வேறு ஏதாவது ஒர்க் நடக்கும்போது அன்றைக்கி வாக்கிங் போக முடியாமல் இருக்கும். அப்போ வாரத்தில் 2 நாள் வாக்கிங் போகிறதுக்கு டைம் கிடச்சாலும் பரவாயில்லை, அந்த 2 நாள் போனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அப்படின்னா மட்டும்தான் கண்டினியூ பண்ண முடியும்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்குமே வந்து வீட்லேயும் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போகக்கூடியவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். மற்றபடி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லாம் வரும்போது எடுக்க வேண்டிய ஃபுட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து வீட்டில் வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுவோம், அப்போ தான் பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், ஃபீவர் இருக்கும், ஹாஸ்பிட்டல் அங்கேயும் அலைய வேண்டியிருக்கும். அப்போ டக்குன்னு வெளியே ஏதாவது ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வெளியே இருந்து தோசமாக வாங்கி சுடுற மாதிரி இருக்கும் பசங்களை பார்த்துட்டு இருக்கும்போது. அந்த மாதிரி நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து தடைப்பட்டு போகும். இப்போ வாரத்தில் நம்மளால் 7 நாளா 5 நாள் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடினாலும் போதும். மீதி 2 நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் தடைப்பட்டு போட்டோம். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் எல்லாரையுமே பார்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறனால நம்மளால் இப்படி தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். வெயிட் லாஸுக்கு உள்ள பொருளெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இன்டேக் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்குதோ, வாக்கிங் போகிறதுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். நிறைய லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களோட வரும்.